ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 12/3/2015 முதல் 18/3/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ல் சந்திரன் உலவும் நேரம் இது. சந்திரன் சனியுடன் கூடியிருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். மனசில் ஏதேனும் குழப்பம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். வார நடுப்பகுதியிலிருந்து சந்திரன் 9ஆம் இடம் மாறுவதால், சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை பெறுவதால் புதிய பொருட்சேர்க்கை நிகழும். பெற்றோர்களால் அனுகூலம் உண்டாகும். வார பின்பகுதியில் சந்திரன் 10ஆம் இடம் மாறுவதால், குருவின் பார்வையை பெறுவதால் தொழில் ரீதியாக நல்லதொரு வாய்ப்பு கூடி வரும். வேலை இல்லாதவர்கள் தகுந்ததொரு வாய்ப்பை இப்பொழுது பெறுவார்கள். சூரிய பலம் இருப்பதால் அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் தருணம் இது. தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் வார பின்பகுதியில் கைகூடும். சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்வது அவசியமாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் சனியுடன் கூடி உலவும் நேரம் இது. நண்பர்கள், கூட்டாளிகள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 8ஆம் இடம் மாறுவதால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் ஏற்படும். என்றாலும் ராசி அதிபதி வலுத்து இருப்பதால் சமாளிப்பீர்கள். வார பின்பகுதியில் சந்திரன் 9ஆம் இடம் மாறி குருவின் பார்வையை பெறுவதால் தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். நல்லதொரு தகவல் வார கடைசியில் உங்கள் கைக்கு வந்து சேரும். எதிரிகள் விலகி போவார்கள். இயந்திர பணிகள் லாபம் தரும். அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டாகும் நேரம் இது. 5ல் ராகு இருப்பதால் ராகு பிரீதி செய்து கொள்வது நல்லது. துர்க்கையை தொடர்ந்து வழிபடவும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனும் சனியும் சேர்ந்து உலவுகிறார்கள். இவர்களை குரு பார்ப்பது சிறப்பாகும். இதனால் எதிர்ப்புகளை வெல்லும் சக்தி உங்களுக்கு பிறக்கும். எதிரிகளும் ஓடி ஒளிவார்கள். பிரச்சனைகள் விலகும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 7ஆம் இடம் மாறுவதால் கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். நண்பர்கள், கூட்டாளிகள் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வார பின்பகுதியில் சந்திராஷ்டமம் என்றாலும் குருவின் பார்வையை சந்திரன் பெறுவதால் பெரிய பிரச்சனைகள் என்று ஏதும் ஏற்படாமல் இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியை இப்பொழுது காண்பீர்கள். 4ல் உள்ள ராகுவுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் சனியுடன் கூடி 5ஆம் இடத்தில் உலவுவது சிறு குறையாகும். மனதில் ஏதேனும் சலனம் உண்டாகும். மக்கள் நலனுக்காக பாடுபட வேண்டி வரும். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உண்டாகும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 6ஆம் இடம் மாறுவதால் எதிர்ப்புகளை வெல்லும் சக்தி பிறக்கும். வார பின்பகுதியில் நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிவார்கள். கூட்டுத் தொழிலில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஆதாயம் கூடும். சனி பிரீதியாக சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபடுவது நல்லது. எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி அவரை துதிப்பதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். சங்கடங்கள் குறையும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியும் சந்திரனும் கூடியிருப்பதால்
அலைச்சல், உழைப்பு ஆகியவை அதிகரிக்கும். நண்பர்கள், உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் பார்த்து பழகுவது நல்லது. வார நடுப்பகுதியில் மக்களால் சுப செலவுகள் உண்டாகும். வார கடைசியில் தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியை காணலாம். எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தியை குரு பார்வை உங்களுக்கு கொடுக்கும். செவ்வாய், ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்வதுடன் அர்த்தாஷ்டம சனிக்கும் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனியும் சந்திரனும் உழவும் சமயத்தில் இந்த வாரம் ஆரம்பமாகிறது. சனியும் சந்திரனும் இருப்பதால் பொது நல பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். நல்லதொரு தகவல் உங்கள் கைக்கு வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். புதிய பொருட்களின் சேர்க்கையும் நிகழும். வார கடைசியில் மக்களால் நலம் பெறுவீர்கள். மக்களால் எதிர்பார்த்த ஒரு காரியமும் வார கடைசியில் நிறைவேற சந்தர்ப்பம் கூடி வரும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இனிது நிறைவேறும். 7இல் செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வலுக்குறைந்திருக்கிறார் என்றாலும் புதன், குரு ஆகியோரது சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் மக்களால் ஒரு நன்மைகள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு சீரான வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும் என்றே சொல்லலாம். செவ்வாயும் கேதுவும் 6இல் இருப்பதால் எதிர்ப்புகள் அடங்கியே இருக்கும். வழக்கில் நல்லதொரு திருப்பம் உண்டாகும். 12ஆம் இடத்தில் ராகு உலவுவதால் ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடவும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் உலவும் நேரம் இது. ஜென்ம ராசியில் சனி இருந்தாலும் உழைப்புக்குரிய பயன் கிடைத்தே வரும். குடும்ப நலம் சீராக இருந்து வரும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழ வார நடுப்பகுதி சிறப்பாக அமையும். வார பின்பகுதியில் நல்லதொரு தகவல் வந்து சேரும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கும் உங்களால் அவர்களுக்கும் அனுகூலம் உண்டாகும் நேரம் இது. 5இல் செவ்வாய், கேது ஆகியோர் உலவுவதால் மக்களால் சிறு சிறு பிரச்சனைகளும் அவ்வப்போது ஏற்படும் என்றாலும் குருபலத்தால் சமாளித்து வருவீர்கள். 5இல் உள்ள கேதுவுக்கு பிரீதியாக விநாயகரை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியனும் 4இல் சுக்கிரனும் 10இல் ராகுவும் உலவுவது விசேடமாகும். அரசு சம்பந்தமான காரியங்கள் வார பின்பகுதியில் இனிது நிறைவேறும். முக்கியஸ்தர்கள் சந்திப்பு நிகழும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். கலைஞர்கள் வெற்றி நடை போடுவார்கள். மாதர்களது எண்ணம் இப்பொழுது நிறைவேறும். புதிய ஆடை, அணிமணிகள், அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள் ஆகியவற்றின் சேர்க்கையோ அவற்றால் ஆதாயமோ இப்பொழுது கிடைக்கும். குரு வக்கரமாக இருப்பதால் நலம் புரிவார். வார கடைசியில் எதிர்பாராத பொருள் கைக்கு வந்து சேரும். சனி பலம் இல்லாததால் சனி பிரீதி செய்து கொள்வது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 11ஆம் இடத்தில் அதிபலம் பெற்று இருக்கிறார். ராசியை அவர் நோக்குவதும் குரு ராசியை பார்ப்பதும் விசேடமாகும். இதனால் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து, புகழ், வாழ்க்கை வசதிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மனத்துக்கு இனிய சம்பவங்களும் வாழ்க்கையில் நிகழும். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருந்து வரும். நல்ல காரியங்களுக்காக சில செலவுகளை செய்வீர்கள். பொது நல பணியாளர்களுக்கு வரவேற்பு கூடும். தொழிலாளர்களுக்கும்
உத்தியோகஸ்தர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஏற்றமான நேரம் இது. 2இல் சூரியன் இருப்பதால் சூரியனுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராசிநாதன் குரு பார்வையுடன் இருக்கிறார். இதனால் உங்கள் அந்தஸ்தும் மதிப்பும் உயரும் நேரம் இது. எடுத்த காரியங்களை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி வருவீர்கள். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்து வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் வருவாய் பெற சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழ வாய்ப்பு உருவாகும். பேச்சில் கடுமையும் இனிமையும் சேர்ந்தே இருக்கும். இனிமையை கூட்டிக் கொள்வது நல்லது. செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் ராகுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 5இல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது விசேடமாகும். இதனால் உடல் நலம் சீராகவே இருந்து வரும். மற்றவர்கள் புகழத்தக்க வகையில் ஓரிரு சாதனைகளை இப்பொழுது ஆற்றுவீர்கள். தொலைதூர பயணம் அனுகூலம் தரும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். வார பின்பகுதியில் பொருள் வரவு அதிகமாகும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் இடம் உண்டு. சூரியன் பலம் குறைந்து இருப்பதால் சூரியனுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ஆதித்ய ஹிருதயம் படிப்பது சிறப்பாகும். படிக்க முடியாதவர்கள் கேட்கவும் செய்யலாம். மொத்தத்தில் இந்த வாரம் மீன ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் சங்கடங்களை நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.